friends, today challenge matchbox dance. Okay, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் வச்சு ஒரு சின்ன டேர் பண்ண போறோம். சோ இதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து அவளுக்கு சொல்லப்பட்டேன். இன்னைக்கு எப்படி என்ன டேர்னா, இந்த தீக்குச்சி வந்து நான் மேல எடுத்து வச்சு கொளுத்துவேன். அது எரிஞ்சு அமைக்கிறதுக்குள்ள இவனு ஊறி அமைக்கணும். அதுதான் நீ ஒரு டேர். ஓகேவா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் யார் பண்றாங்க பாப்போமா? ஃபர்ஸ்ட் மச்சான் ஊர்ல இருந்து வந்துருக்கான், அவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி ஓகே, சும்மா இல்லா ரூம் கொடுத்துறாரா? சரி ஓகேவா? எல்லாம் கொஞ்சம் குரங்கு மாதிரி தான் இருக்கிறானுங்க, அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் இது பண்ணீங்க, மைக்கு போடுறா. மைக்கு பிடிக்கதான் கண்ட ஊர்ல வரசமும் இதெல்லாம் பிடிக்க சொல்றாங்க. தம்பி நான் ஒண்ணும் மைக்கு மட்டும் பிடிக்க சொல்லுங்க. தெரியா என்ன நடந்தாலும் வந்து பிஸ்கெட் தான் முக்கியம். சைட்ல எல்லாம் வச்சுக்கிட்டு கூட கை மாத்து. நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, நல்ல டீம். பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த கதையா இருக்கு உங்களோட. சரிங்களா? இதை கையில பிடிச்சிக்கோ. இப்படி ஓகேவா? முடியுமா? அவன் ஃபர்ஸ்ட் டேர் ஊர்ல இருந்து வந்திருக்கான்ல. ஆக்சுவலா வந்து அவ்வளவு சீக்கிரம் அணைக்க முடியாது. சோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டேர் எல்லாம் கொலகார பசங்களா இருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அனுப்பிச்சிடல. சரி, நீ அப்புறமேட்டுக்கு ஊர்ல இருந்து வந்துருக்கான முன்னுரிமை தானே. மச்சான் அணைச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஸ்பாட்ல 2000 rupees நான் எல்லாம் சாட்சி நீங்க தான். ஓகேவா? என்ன மனுஷன்? ரெடியா மச்சான்? ஓகே. ஆனடா அணைக்கிறதுக்குள்ள நீங்க அணைச்சிக்கணும். அதுவும் அணைஞ்சாலும் கணக்கிடாது. நீங்க அணைக்கணும் மச்சான். இதெல்லாம் வந்து டேர் ஆகாது. நீ என்ன அது தீக்குச்சி அந்த தீக்குச்சிய மேல வந்திருக்காது, உள்ள இருந்திருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. டேர் ஜெயிக்கலாம் இல்ல. ஓகேவா? நான் இந்த டேர்ல தோத்துட்டான். அடுத்து பிரபல சீட்டிங் சாம்பியன். நீங்க என்ன சொன்னாலும் இது கிடையாது. அவ்வளவுதான். அந்த எம்டி பாக்ஸ் போட்டு எம்டி பாக்ஸ் எங்க சரி, அதுக்கு நீ இப்படியாடா போடுவீங்க? இடத்துல பாக்காதீங்கடா. சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சந்தோஷ் வரப்போம். சந்தோஷுக்கு வந்து எப்படின்னா அனஸ்டானா ஒரு செமஸ்டருக்கு உண்டான காலேஜ் விசிட் பண்ண போறோம். நான் சந்தோஷம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இது அணைக்க ரொம்ப கஷ்டம். அதான் ஒரு டாஸ்க். இதுல அது அப்படி வச்சாங்கல்ல, அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க அணைச்சிருக்கலாம். அத நல்லா கொடுத்துட்டேன். உள்ளதான் போயிருப்பா. ஆக்சுவலா உள்ள போறதுல கணக்கு கிடையாது. மேல இருக்கிறது மட்டும் அதெல்லாம் ரூல்ஸ். முக்கியமான ரூல்ஸ் சொல்ல மாட்டோம். குறைந்தபட்சம் 5 தீக்குச்சியாவது வந்து 5 தீக்குச்சி இருந்தாலும் பண்ணிட்டு போறீங்க இருக்கிறது. அதுனா இவருக்கு 2000, அவனுக்கு 33,000. அதுதான் இருக்கு. அந்த நாய் படிச்சு முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு.
இருக்காரு முன்னாடி நான் கேமரா ஓடிட்டு இருக்கு. அவன் என்ன இப்ப ஒரு குச்சி இருந்துச்சுன்னா ஒத்துக்க மாட்டேன். உன் மீது நம்பிக்கை இல்லை. நான் என்ன அர்த்தம் ரெடி பண்ணி வைக்கிறேன் சரியா? சூப்பர். பக்கத்துல வாங்க. ஊதிடுவாங்க. என்ன தேவை உங்களோட ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க ப்ளீஸ். மைக் இங்க இருக்கு, கேட்குதா? கேட்கட்டும். தாமி என்ன தொங்கிருச்சு? அண்ணனுக்கு அப்புறம் எப்பவுமே நான் ராசாதான். நான் கம்மியா இருக்கு. சும்மாதான் பேசக்கூடாது. ரொம்ப கம்மியா இருக்கு. சந்தோஷம் முன்னாடி நல்ல உங்களுக்கு என் பரிசு தொகுதி பாதி உங்களுக்கு தரப்படுது. கேமரா முன்னாடி இப்ப என்னதுன்னா இவங்க ஜெயிச்சாரலாம் அண்ணன் ஒரு வண்டி வாங்கி கொடுப்பாரு. இவனுக்கு எம்பி பைக்னா ரொம்ப பிடிக்கும். அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு காட்டுறாரு. நம்ம அதை பார்ப்போம். அதாவது ஒரு எம்பி பைக்க என்னால எடுத்து கொடுக்குற அளவுக்கு இனிஷியல் பேமெண்ட் கட்டி எடுத்து கொடுக்குற அளவுக்கு எந்த பேமெண்ட் இருக்கு. சோ அதனால தைரியமா சொல்லுவேன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் வண்டி லீவ் அதான் சம்பளம் வருதுங்களா பாத்துக்கலாம்டா. எங்க அப்பா கிட்ட சுருப்பம் எடுப்பாரு. பாத்துங்க ப்ளீஸ் கம். ஆமா உங்க கை ராசி இல்ல. ஒரு நிமிஷம் வாய் கிட்ட தானே போற வச்சு பத்த வச்சு பாத்து வச்சு நிறைய காத்த உள்ள வைக்கிறோம். பதட்டமா இருக்கா இல்லையா? இப்படி போனா எம்பி பைக் எப்படிதான் கிடைக்கும்? கூட கிடைக்காது. ஒரு எம்டி பாக்ஸ்ல என்னுடைய இருக்கு. ஸ்டடி பண்ணுவோம். என் கனவு கருகி போச்சு. சரி ஓகே. எனக்கு என்ன பத்த போறீங்க? நான் தான் பத்த வைப்பேன். கொடுங்க. தாய்லாந்து ஒரு ட்ரிப். எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. கூட நீங்க மக்கள் வந்து ஏமாத்தாங்க. 4 பேரு போய் ஜல்சா பண்றாரு. 18+ கண்டென்ட் நாட் அலோவ். இந்த பையன் சொல்லி வைக்க. சரி பத்தயா பத்த சொல்லுங்க. எங்களுக்காவது பரவாயில்ல, பீசா கம்மியா இருக்கு. தாடியோட கருகிடும். ஏற்கனவே கருகிதான். 2% பண்ணுவோம். 2% தோக்க போறது யாரு? இவர்தான். நீங்க
என்ன பண்ணாலும் ஜெயிக்க போறது எதுக்கு நான் இந்த வாரம் மேல வில போட்டு போறீங்க பைக்ல. இதுல என்ன ஒரு சைட்னா இது பண்ணவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பைக்குள்ள பத்திக்குது இருந்தாலும் அது 10 என்ன காரணம்னா இது வந்து அந்த மருந்து யாராலையும் அமைக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஜாமான் வந்தாலும் அப்புறம் என்ன 10 வைக்கவே முடியாது. சொல்றேன் அப்படி சொல்றேன், ஆக்சிஜன் இல்லாம சீக்கிரமா நம்ம அந்த காத்துனால கடைசியா திரும்ப ட்ரை பண்றீங்க. திரும்ப வாங்கிட்டீங்களா? சரி மச்சான் வந்து சும்மா ஏன்னா நம்ம சேனல் இருக்குன்றதுக்கே ஒரு உலகமா தேவைப்படுது. தான் வாங்குவீங்க. நானும் சேர்ந்து வேலாமா? ஓகே. ஊருக்கு கூட சேர்ந்து சோலோ மேன்சிங் சோலோ மச்சான் வந்து பாத்தீங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க அவரு. பத்தவிடா ரொம்ப பேசாம மச்சான் உள்ளுக்குள்ள வாய் போடுவாங்க வச்சிருக்கிறான். சோ அதனால கண்டிப்பா ஊதி அமைச்சிருவோம்னு நினைக்கிறேன். மொத்த வாய்ப்பு வந்து வர போகுது. கேமராமேன் வேலை மட்டும் பாருங்க, ஐடியா கொடுக்க கூடாது, புரியுதுங்களா? ஆனா நீங்க வாங்க. ஆமா, அடுத்து கேமராமேன் சொல்ல போறாரு. சூப்பர்ண்ணா, என்ன பண்றியா? நாளைக்கு போலாம். ஏன்னா வெளிச்சமே தெரியாது. ஆனா இவரை வச்சு பண்ணுங்கண்ணா. கதையார் கூட இல்ல. வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து ஊத போறாரு. இவருக்கு என்னடா கிஃப்ட் கொடுக்கறோம்? ஜெயஸ்டார்னா சொல்றா. ஆடி கார். இல்ல ஒரு மேரேஜ் கிஃப்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து சாப்பிட்டு வேலை போயிடுவோம். அவ்வளவுதான். போன் தங்க சங்கிலி கொடுக்க போறோம். ஒரு அணைச்சிட்டாங்க 10 பவுன். எப்படா செயினை கூட ஒரு 10 பவுன் செயின் போறேன். நான் வாங்கி தருவேன்டா, அடைக்கட்டும்டா, அடைச்சா வாங்கி தருவேன்டா. ஓகேவா? சரியா? எந்த பக்கத்துல இருந்து கீழே வேணுமா? மேலையா? ஆக்சுவலா சைட்ஸ்லாம் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு சைட்ஸ் கேக்குது தான் போறோம். அப்படியே போயிடலான்னு பாரு. அவர் ஒரு விதமா ட்ரை பண்ணாரு. பட் ஆனா திரும்ப ட்ரை பண்றீங்களா? சரி, அவரு வாங்க நான் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பண்றீங்களா? அவரே ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்காருயா. இதுல கொஞ்சம் குச்சி கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே. அவர் ஆசை யார் தெரியுமா? எங்க தாத்தா தானே. அப்படியா? தாத்தா புளி பாட்டி வாங்க. ஓகே, சந்தன படத்துல சொல்றதா இதெல்லாம் சொன்னதா சாப்பாடு போடுன்னு சொன்னாங்க. குச்சி கம்மியா இருக்கு. இப்ப பாருயா
விரட்டிக்கிற மாதிரி மேலதான் பார்த்தீங்களா மேல் குச்சியில தான் மேல் குச்சி கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதனால தான் அவ்வளோ அழுத்தி சொல்றீங்க மேல் குச்சி இருங்க என்ன பண்றீங்க என்ன அது மாயில ஊதி பார்த்தாரு அடையல காத்துல அடிச்சு பார்த்தாரு அடையல 10 பவுன் சங்கிலி 10 பவுன் சங்கிலி காலி அதோட 10 ரூபா ஒரு பாக்கெட் தீப்பெட்டியும் காலி சரி ஓகே ஃபைனலா கேமோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ தயவு செஞ்சு இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க ஏன்னா மேலே கீழே பட்டுரும் நெருப்பு பட்டுச்சுன்னா முடியெல்லாம் பொசிக்கணும் ஆல்ரெடி கையில் ஒரு சில முடியெல்லாம் பொசிக்கிடுச்சு டிஸ்க்ளைமர் போடுறேன் கீழே டிஸ்க்ளைமர் நானே சொல்லிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஓகே அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னா நம்ம ஊர் பாய்ஸ் தான் சும்மா இருக்க டைம்ல இந்த மாதிரி வினோதமாக ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க அதை செஞ்சு பார்ப்பானுங்க பண்ணா இருக்கும் ஸோ அங்கேருந்து அந்த கேமை திருடிட்டு வந்தேன் ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ்டா பாய்ஸ் ஓகே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன்